கருவில் உறங்கும் அழகிய குழந்தை போல தோற்றமுடைய இந்த தக்காளி பேர் தாங்க லைபீரியா தக்காளி, டோகோ ட்ரஃபிள் டொமேட்டோ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கா. இந்த தக்காளியோட ஷேப்பை பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். இது பேர் தான் லைபீரியா டோகோ ட்ரஃபிள் டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி வகை. இது தக்காளியை நம்ம மாடி தோட்டத்தில் பல செடிகள் நம்ம வச்சு விட்ருக்கோம். எல்லாமே காய்ச்சி அழகாக பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தக்காளி செடி இங்கே யார் மூலமாக அறிமுகமானது தமிழ்நாட்டில் பரவலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைபீரியாவில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயி நண்பர் ஜெனில் அவர்கள் மூலிமா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்க தக்காளி வகை. இது அற்புதமாக காய்க்கக்கூடிய தக்காளி வகை, கொஞ்சம் கொடி போல போகக்கூடிய தக்காளி வகை. என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த தக்காளியோட வடிவம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். தகன்னு மினுக்கும் அந்த தக்காளி. இந்த தக்காளியோட வடிவமே பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பாக இருக்கும். இந்த தக்காளியில் நிறைய தக்காளி கீழே இந்த மாதிரி குட்டியாக ஒரு தக்காளி மாலை தோன்றும். ஒரு பல்ஜ் மாதிரி இருக்கும். ஆடிப்பட்டத்துக்கு நம்ம போட்டு விட்ட விதை சிறப்பாக அறுவடை கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இது கொடி தக்காளி வளரக்கூடிய ஒன்று. வெயில் காலத்தில் அதிகமாக தாக்கு பிடிச்சி இந்த தக்காளி வராது. மாடி தோட்டத்தில் சுலபமாக வளர்க்கக்கூடிய தக்காளி ரகம். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.